Hi friends, good afternoon. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய டெய்லி vlogல டயட் 5 டேயோட பிளான் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து இப்போ நான் டயட் வந்துட்டு பின்னாடியே வந்தாச்சு. இடையில டெய்லி வந்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு கட் ஆகிடுது. ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி டே 5ஓடது போட்டிருக்கேன். மார்னிங் வந்துட்டு 4:30க்கு எழுந்திரிச்சிட்டு நம்ம வந்துட்டு வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு ஃபிட்னஸ்க்கு நான் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணுமோ பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு என்தூசியாசம் வேணும் இல்லையா, அதனால் ஒரு டான்ஸோட முடிச்சுட்டு ரொம்ப பிரிஸ்காக இருக்குது. காலையில் சீக்கிரம் எந்திரிக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது, ஆனால் எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கு டிஃபனுக்கு வந்து தோசை, அப்புறம் கார சட்னி. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஐட்டமாக தான் எடுத்துக்கிறேன். காலையில் கஞ்சி அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு மத்தியானம் வந்து ஃபுட்டு வந்து ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறேன். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயே வந்து நம்ம வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு அதுலேயே நம்ம வந்து கொஞ்சமாக வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் கொஞ்சம் வெங்காயம், ஒரு தக்காளி, நம்ம இப்போ 2 தக்காளி எடுத்து வச்சுக்கோன்னா அதில் ஒரு தக்காளியை வதக்கறக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் பெருங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு தக்காளியை வந்து நம்ம வந்து வெங்காயத்து கூட தேங்காயெல்லாம் போட்டு அரைக்கும் போது அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது வதங்கினோன்னே கத்திரிக்காவை நல்லா தண்ணியில் வந்துட்டு 4 கீறி போட்டு அறுத்து அதை வந்து தண்ணியில் கழுவி வச்சுருக்கோம். அப்படி எடுத்து அப்படியே போட்டு அதையும் எண்ணெயிலே நல்லா சுருளாக வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு எண்ணெயிலே கத்திரிக்காய் வதங்குதோ அந்தளவுக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்துட்டு புளிக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கூடவே வந்துட்டு இன்றைக்கி நான் குழம்பு மசால் பொடியும் வந்துட்டு அது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். கூட வந்து நான் புதுசாக வாங்கி வச்சுருக்கேன் அந்த ஜார் இருக்கு இல்லையா, நான் வந்து ஸ்பாரில் வந்து ஆஃபரில் வாங்கியிருந்தேன். ஸோ 4 ஜார் பார்த்தா 99 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ முன்னாடி நான் வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு சமைக்கிற இடத்துல பக்கத்தில் வச்சுருந்தது இல்லையா, அதை எடுத்துகிட்டு இப்போ அது போட்டு வச்சுட்டு ஸோ விசிபிளாக இருக்கனால எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து மசாலாலாம் அரைச்சி அந்த கத்திரிக்காய் கூடயே போட்டாச்சு. முதல்ல வந்து நான் சில்வர் சம்பளத்தில் வச்சுருந்தேன், அதுவும் ஹெல்தி தான். இருந்தாலும் இது வந்துட்டு இந்த மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள்லாம் அடிக்கடி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. புளி கரைசலும் ஊற வச்சுருந்ததை அதையும் கூடவே ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு அப்படியே வந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம சிம்மில் வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளுடைய கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நான் இன்னொரு பொரியல் செய்யணும் இல்லையா, அதனால் வந்துட்டு நான் முருங்கைக்காய் முருங்கைக்காய் செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கும் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து நல்லா வந்து நறுக்குன்னு சுருன்னு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாயை நறுக்கி குட்டி குட்டியாக போட்டுட்டு அது கூடயே அந்த முருங்கைக்காய் போட்டு உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் தண்ணி போட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ முருங்காய் வந்து நல்லா சிம்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே முருங்காய் வெந்துடும். ஹையில் வைக்கிறத விட நம்ம சிம்மில் வச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் அதிகம். ஸோ முருங்கைக்காய் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகி சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருச்சு. ஸோ எனக்கு இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோட்டீன் ஃபுட்டு எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ ரைஸ் வந்து நான் கொஞ்சமாக தான் எடுக்கணும். எண்ணெய் கத்திரிக்காயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. நல்லா செவன்னு இருக்கிறதுல சூப்பராக இருக்குது பார்க்கவே. அப்படியே எனக்கு வெறும் வாயிலே எடுத்து சாப்பிட்ணும் போல் இருந்தது, அவ்வளோ டேஸ்டியாக. இன்றைக்கி என்னுடைய டயட் ஃபுட் பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய், கீரை, சுண்டல், முருங்கைக்காய், கொஞ்சமாக ரைஸ். என்னோடய வெயிட் காலையில் எம்டி ஸ்டமக்கில் பார்க்கும்போது 66.7க்கு வந்துட்டு ஆக்சுவலாக 200 கிராம் கம்மியாக இருக்கேன். நான் 66.9 இருந்தேன். ஸோ எனக்கு 4 நாளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து 67.9லேருந்து 66.7, அதாவது 1/200 கிராம்ஸ் வந்துட்டு நான் கம்மியாக இருக்கேன். ஸோ வந்துட்டு பரவாயில்ல, எனக்கு ஒரு 4 நாளில் நல்ல ரிசல்ட். ஸோ இதை முடிச்சுட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் படிக்கிறதுனால அவங்களுக்கு வீட்டில் குக் பண்ணி வச்சுட்டு நான் வந்துட்டு என்னுடைய மகளுடைய அதாவது ஒரு அண்ணன் பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு, வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு ஆர்எஸ்புரம் அன்னபூர்ணாவில் நடந்தது. மேலே 3rd ஃப்ளோரில் நடந்தது. ஹால் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு தட்டு நம்ம வைக்கணும் இல்லையா வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு, அதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. உள்ள என்ட்ரன்ஸே செமையாக இருந்தது. போனோடனே ஒரு வெல்கம் ஜூஸ்க்கு வந்துட்டு ஆரஞ்சு ஜூஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இது எல்லாமே நம்ம வீடியோ கவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பொண்ணையும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து சூப்பராக எப்படி கல்யாணத்துக்கு நம்ம அலங்காரம் பண்ணுவோமோ அதே போல் பொண்ணும் வந்துட்டு நம்மளோட கல்யாண சாரி இருக்குல்ல, அது வளைகாப்புக்கு அது தான் போடுவோம். அதனால் அந்த கல்யாண சாரி, முகூர்த்த சாரியை அதை போட்டுட்டாங்க. அது போல மாப்பிள்ளையும் அதே மாதிரி பட்டு வேஷ்டி ஷர்ட்டையிலேயே வந்துட்டு
சூப்பராக ரெடியாகி வந்துட்டாங்க. ஸோ வளைகாப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்மையாக நடந்தது. வளைகாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அம்மா வந்து பொண்ணோட அம்மா வந்து பொண்ணுக்கு வந்துட்டு எங்கள் இதில் வளையல்லாம் போடுவாங்க. ஸோ வெள்ளியில் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து காப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தங்கத்தில் வந்து வளையலும் போட்டாங்க. 2 கைக்கும் வளையல் போட்டாங்க. ஸோ அந்த தட்டு வைக்கிறதுக்குள்ள அதில் வளையல் அந்த மாதிரி ஐட்டம், அப்புறம் வெத்தலை பாக்கு, பழம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த பிளேட் டெக்கரேஷனுக்கு ஆக்சுவலாக பார்த்தா நாங்கள் வெளியெல்லாம் நிறைய ரேட் விசாரித்த போது பார்த்துக்கிட்டிங்கன்னா 15,000 20,000 ரொம்ப ரேட் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன கேட்டால் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். மேலே அந்த பிளாஸ்டிக் கவர் மட்டும் போட்டு நம்மளே கடையிலேருந்து வாங்கி ரெடி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நம்மளால் முடிஞ்ச சில டெக்கரேஷன்ஸை நாமளே பண்ணிக்கலாம். ஹால் வந்து செம்மையாக இருந்தது, லைட்டிங் ஃபெசிலிட்டியோட. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் நமக்கு ஃபுட்டு எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளைகாப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ஊட்டுவாங்க இல்லையா, அதுக்கும் வந்துட்டு 7 வகை சாப்பாடு, 11 வகை அப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. அது மாதிரி இவங்களும் ப்ரிப்பேர் பண்ணி இந்த ரைஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு நல்ல நேரத்துலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நல்ல நேரத்துலேயே அந்த எல்லா சாப்பாட்லேயும் ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு வளையெல்லாம் போட்டுட்டு செம்மையாக இந்த ஃபங்க்ஷன் நடந்ததுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் லஞ்சுக்கு போயிட்டாங்க. அந்த மீன் டைமில் மாப்பிள்ளையோட சித்தி வந்து ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பாய் பேபி கேர்ள் பேபி எப்படி நம்ம அசியூம் பண்ணலாம் அப்படின்னா, பிங்க் கலரில் வந்துட்டு கேர்ள் பேபியும் ப்ளூ கலர் வந்துட்டு பால் வந்துட்டு பாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தைங்க சின்ன குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த பாக்ஸ்லேருந்து எடுக்க சொன்னாங்க. ஸோ மேக்ஸிமம் என்ன கலர் வருதோ அந்த பேபி அந்த மாதிரி. அப்புறம் எல்லார் கையிலையும் ஒரு பேம்ப்ளெட் பாய் கேர்ள் அப்படி கொடுத்துட்டாங்க. அப்புறம் சிறந்த தம்பதியார் யார் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பொண்ணு மாப்பிள்ளைக்குள்ளேயும் நிறைய போட்டிகள் கேள்விகள் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா அங்கே வந்திருந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தவங்களே யார் வந்து ஹஸ்பண்டோட ஃபோட்டோ வந்து பாக்கெட்டில் வச்சுருக்காங்க, ஒய்ஃபோட ஹஸ்பண்டும் இருக்கிற மாதிரி யார் ஃபோட்டோ வச்சுருக்காங்கன்னு கேட்டு அவங்களுக்கும் மெடல்ஸு அந்த மாதிரி, அப்புறம் பலூன் உடைக்கிற போட்டி, இதுமாரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் ஃபுட்டும் செம்மையாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.